Hello friends, Assalamu alaikum. Welcome to Buds to Bloom. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி குக்கிங் வீடியோ கிடையாது. ஒரு வீட்டில் எப்படி ஆர்கனைசர் இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் வச்சு எப்படி ஆர்கனைசர் செய்கிறது, இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் ஸ்வீட்டு அந்த மாதிரி நிறைய இதுக்கு வரும். இப்போது இதில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பாக்ஸோட மூடி பக்கெட்டு இருக்கும் இல்லையா, ஒரு பக்கெட்டு பெருசாக இருக்கும், இன்னொரு பக்கெட்டு மூடி போடுற பக்கெட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ண பார்ட்டே நீங்கள் தூக்கி போடாதீங்க, அதை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அதுவும் நான் என்னென்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை முதல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா துடைச்சிக்கோங்க. ஏன்னா இதில் பேரிச்சம்பழம் ஏற்கனவே இருந்துச்சு, அதனால் துடைச்சோடனே நான் ரொம்ப நாள் இது யூஸ் பண்ணாமல் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ இதில் அவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இதை துடைச்சிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட டைனிங் டேபிளில் இல்லைனா கிச்சனில் இது ரெண்டுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். டைனிங் டேபிளில் வைக்கிறாந்தா இதில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் போட்டுட்டு ஜீனி டப்பா, உப்பு, ஊறுகாய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பெருங்காயத்தூள் எதா நமக்கு டக்குன்னு தேவைப்படுமோ எடுப்போமோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் இதிலே பெருசாக இருக்க டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பெருசாக கூட வருது, 1 kg பாக்ஸ் கூட இருக்குது. இது 1/2 கிலோ டப்பா, அதில் வச்சா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டேபிள்லேயே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு இதில் ஒரு வேலை இதில் அழுக்கு பட்டுருச்சுன்னா இந்த டிஷ்யூ பேப்பரை திருப்பி நீங்கள் தூக்கி போட்டுட்டு எகெயின் இதை இன்னொரு பேப்பர் டவல் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும். டக்குன்னு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன வேணும், ஒரு பெருங்காய டப்பா அதெல்லாம் டக்குன்னு தேவைப்படும் இல்லையா, நாட்டு சர்க்கரை அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இது கண்ணாடி மாதிரி இருக்கனால பார்க்க அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு பழைய பொருள் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை ஒரு கிராஃப்ட் பண்ண திருப்தி கிடைக்கும். இதே போல் இதை கிச்சனுக்குள்ளே நீங்கள் டேபிளில் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே ஆயில் கேன் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அதிக காசு கொடுத்து ஆயில் ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்குவீங்க. பட் அதெல்லாம் விட இது சீப்பான ஐடியா. இப்போ நம்ம எண்ணெய் கேன் தொடர்ந்து இதில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பேப்பரில் ஒட்டி டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டிருக்கனால அந்த பேப்பரில் எண்ணெய் வடியும். ஸோ அந்த மாதிரி வடிகிற இது நம்ம அடிக்கடி பேப்பர் மட்டும் மாற்றிக்கலாம். அதே சமயம் இதே பேப்பரை இன்னொரு பேப்பர் வச்சு நீங்கள் அப்பப்போ ஆயில் கேனை தொடச்சிட்டு வச்சிங்கன்னா அதிகமாக ஆயில் கேன் கழுவுற வேலையும் கம்மியாகும். ஆயில் கேன், ஆயில் டின் அந்த மாதிரி கழுவுற வீடியோஸ் கூட அதை எப்படி ஈஸியாக கழுவுறது, என்ன பசக்க போக வைக்கிறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம செகண்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இதை நல்லா தொடச்சிட்டு இது இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கவுண்டர் டாப்புக்கும் சரி டைனிங் டேபிளுக்கும் ஒரு ஐடியா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேவையில்லாத வேஸ்ட் பாட்டில்ஸ் அதை வச்சு என்ன செய்யலாம் இதில் அப்படின்னு சொல்லி பார்க்குவோம். அதே மாதிரி மூடி பகுதியை தனியாக நறுக்கிக்கிறேன். நான் அந்த மூடி பகுதியை வச்சு வேறு ஒரு கிராஃப்ட் கட்டாயம் பண்ணி அதை உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அந்த மூடியை தனியாக வச்சுட்டு பாக்ஸை மட்டும் என்ன செய்வோன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸை என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் கல்யாணத்துக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாட்டிலாம் நம்ம கல்யாணத்துக்கு போகிறப்ப அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனில் இல்லை எதுக்காவது உனக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும், இதெல்லாம் 1 யூஸ் தான். இந்த பாட்டில் என்ன பண்ணுங்கன்னா மேலே வரைக்கும் கட் பண்ணிடுவோம். போர்ஷன் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது இருக்கும். அதை என்ன செய்கிறீங்கன்னா ஒரே அளவில் நீங்கள் கத்திரிக்கோலில் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கட் பண்ண வரும். இப்போ இந்த மாதிரி நான் 2 நீங்கள் எத்தனை உங்ககிட்ட இருக்கோ அத்தனையும் நீங்கள் பெரிய ஒரு இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப்பு. இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம ஆர்கனைசர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுலேருந்து 2 நம்ம இப்போ 2 ஆர்கனைசர் பண்ண போகிறோம். அதனால் 2 டேப் அளவு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணிக்குவோம். அடுத்து ஒன்று, இந்த டபுள் சைட் டேப்பு எல்லா கடையிலையும் நீங்கள் பேப்பர் கடை ஸ்டேஷ்னரி பொருள்லாம் விற்கிது இல்லையா, அந்த கடையிலே இருக்கும். இது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த சைடு ஒன்று ஒட்டிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இதிலே தான் பாட்டில் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது டபுள் சைட் டேப்பு. இது போட்டு ஒட்டுறப்போ நல்லா உங்களுக்கு செக்யூராக இருக்கும். இது போய் அந்த நம்ம பாட்டிலில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ 2 சைடையும் நம்ம பிரிச்சுருவோம். இது ஃபஸ்ட்டு கீழே ஒரு சைடும் ஒட்டிக்கும், மேலே இருக்கிறதும் ஒட்டலாம். ஸோ அதான் இது டபுள் சைட் டேப்பு. இது நான் ஒரு பேப்பர் ஸ்டோர் கடையில், ஸ்டேஷ்னரி கடை இருக்கு இல்லையா, பேனா பென்சில்லாம் ஸ்டேஷ்னரி வாங்குவோம்ல, அந்த கடையில் தான் வாங்கினேன். நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் பேப்பர் ஸ்டோர் அந்த மாதிரி கடையிலையும் கூட வாங்கிக்கலாம். இப்போது இதை நல்லா இப்படி ஒரு தடவை அழுத்தி விட்டுட்டு உங்கள் கையால் ஒரு தடவை அமுக்குனிங்கன்னா சூப்பராக போய் ஒட்டிக்கும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த குயிலிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுதான் நீங்கள் ஒட்டணும்னு இல்லை, கலர் டேப் இருக்கு இல்லையா, கடையில் விற்கிற செலோ டேப்பில் கலர் கலராக இருக்கும், அந்த மாதிரி டேப்பு. இது கொஞ்சம் டிசைனாக இருக்கணும்,
ப்ளைனாக ஒயிட் கலரில் இல்லாமல் அப்படி இருக்கேன்றதுக்காக. ஸோ நான் இது ஏற்கனவே தோடு செய்கிறதுக்காக வாங்கினேன், இன்னும் செய்யலை. அந்த வீடியோவும் உங்களுக்கு கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன், செஞ்சேன்னா கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இதுலேருந்து நம்ம எந்த கலர் வேணால் 2 கலர் எடுத்துகிட்டு அளவு வச்சுக்குவோம். எந்த அளவுக்கு அந்த ரவுண்ட் வருதோ அந்த அளவுக்கு. இது மாதிரி ஒட்டி விடுறப்போ உங்களுக்கு நல்லா டிசைனாக இருக்கும். நீங்கள் இந்த இதுதான் ஒட்டணும்னு இல்லை, உங்ககிட்ட நார்மலாக இப்போ பிளாக் கலர் டேப்பு வீட்டில் ஒட்டுற டேப்பு பிளாக் கலர் இருந்ததுன்னா அதை கூட சின்னதாக கட் பண்ணி ஒன்று பிளாக்கு ஒன்று எல்லோ அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதில் க்ளூ இல்லைனா கம் ஏதாவது ஒன்று போட்டு, நான் நார்மலாக யூஸ் பண்ணுற கம்மு தான், நோட்டு ஒட்டுற கம் தான் ஒட்டுறேன். ஏன்னா இது அதுக்கே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இந்த பேப்பர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் வச்சு நிறையா கிராஃப்ட் ஐடியா என்கிட்ட இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ ரொம்ப நிறைய சமையலே போட்டு உங்களை போர் அடிக்காமல் இடையில இந்த மாதிரி நிறையா வீடியோஸும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மிச்சமாகிற பொருளை வச்சு நம்மளே யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறது தான். ஸோ இது நம்ம காசு கொடுத்து ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஆர்கனைசர் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இப்படியும் கூட பண்ணிக்கலாம். இப்போது பென் ஹோல்டராகவும் இதை யூஸ் பண்ணலாம், சீப்பு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கிச்சனில் வைக்கிறாந்தா ஸ்பூன் வைக்கிறதுக்கு, சின்ன கரண்டி குட்டி ஸ்பூன்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வைக்கிறதுக்கு, இது மாதிரி சின்ன பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, கத்திரிக்கோல் கூட போட்டு வைக்கிறதுக்கு, டேப்பு, அந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளே செஞ்ச 2 ஆர்கனைசரும் பக்கத்தில் வச்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், வேஸ்ட்டான பொருளை கூட உபயோகமாக மாற்றலாம். தேங்க்யூ.